إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. கணித்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த அமர்வில் குர்ஆனுடைய ஒரு சூரத்துல் ஹுஜுராத். இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட ஒழுக்கங்கள், ஆதாபுகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த சூறாவானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையில் ஹிஜ்ரத்துக்கு பின்பு இறங்கிய சூரா என்கிற அடிப்படையில் மதனி சூரா என்று சொல்வோம். ரசூலுடைய ஹிஜ்ரத் என்கிற அந்த பயணத்துக்கு முன்பாக இறங்கிய சூறாவாக இருந்தால் மக்கி சூரா என்று சொல்வோம். இது ஹிஜ்ரத்துக்கு பின் இறங்கிய சூறாவாக இருக்கும் காரணத்தினால் இது மதனி சூரா. இதில் 18 வசனங்கள் தான் உண்டு, சின்ன சூறா தான். ஆனால் இந்த சிறிய ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் கடைபிடிக்க வேண்டிய பல ஒழுக்கங்களை, இஸ்லாமிய ஆதாபுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அந்த ஆதாபுகள் என்ன என்று பார்த்தால், முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் ரசூலை நீங்கள் முந்திக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாவற்றையும் செவியுறுபவனாகவும் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் ரசூலை முந்திக் கொள்ளக்கூடாது. எனவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது மார்க்க விவகாரமாக இருந்தாலும் சரியே, அல்லது உலகம் சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை தன்னுடைய சுய விருப்பத்தை கொண்டு நாம் என்ன செய்து விடக்கூடாது, ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. மாறாக அங்கே அல்லாஹ் ரசூல் என்ன வழிகாட்டுதல் தந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் மார்க்க விவகாரத்திலும் ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். உலகம் சார்ந்த விஷயத்திலும் கூடும் கூடாது என்கிற அந்த முடிவுக்கு நாம் வர வேண்டும். அல்லாஹ் ரசூலையே முந்திக் கொள்ளும் விதமாக மார்க்க விவகாரத்திலும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியாமலே வாயை திறந்து நினைக்கக்கூடாது, தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய கருத்தை பேசக்கூடாது. இது அல்லாஹ் ரசூலை முந்திக் கொள்வது. உலக விவகாரங்களிலும் அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்கள் என்று தெரியாமலே அல்லாஹ் ரசூலை முந்திக் கொள்ளும் விதமாக இதெல்லாம் செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை என்று தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இது அல்லாஹ் ரசூலை முந்திக் கொள்வது. எனவே மார்க்க விவகாரமாக இருந்தாலும் சரி, உலகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு உட்பட்டவர்களாக, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்துதான் ஒரு கருத்தையே நாம் சொல்ல வேண்டுமே ஒழிய, அல்லாஹ் ரசூலையே முந்திக் கொள்ளும் விதத்திலே அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து நான் சொல்வதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லும் விதமாக தான் அந்த முந்திக் கொண்டு கல்வி அறிவு இல்லாமல் பேசக்கூடியவர்களுடைய அந்த நிலைப்பாடு இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ் ரசூலை முந்திக் கொள்ளாமல் மார்க்கம் என்ன சொல்கிறது, நமக்கு அந்த கல்வி இல்லையா, தெரிந்தவர்களிடம் கேட்டு இந்த விஷயத்திலே மார்க்கம் என்ன சொல்கிறது, இந்த இபாதத்தில் இப்படி செய்வது கூடுமா கூடாதா, அல்லது உலகம் சார்ந்த இந்த விஷயத்தில் மார்க்கம் இதை அனுமதிக்கிறதா இல்லையா என்று கேட்ட பிறகுதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்கிற ஒரு ஒழுக்கத்தை இந்த முதல் வசனத்தின் மூலியமாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்கம் என்னவென்றால், நம்பிக்கை கொண்டவர்களே, ரசூலுடைய சப்தத்திற்கு மேல் தன்னுடைய குரலை சப்தத்தை உயர்த்தாதீர்கள். அதேபோல் ரசூலோடு உங்களில் ஒருவர் ஒருவரோடு சகஜமாக பேசுவது போல், உரக்க குரலை கொண்டு சகஜமாக பேசுவது போல் நபியோடு நீங்கள் பேசாதீர்கள், இல்லையெனில் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அமல்கள் நாசமாக போய்விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஒரு கூட்டம் வந்திருந்தது. வெளியூரில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை தழுவிய பிறகு எந்த கூட்டமாக இருந்தாலும் தன்னுடைய ஊருக்கு அவர்கள் திரும்பி போகும் பொழுது ரசூல் என்ன செய்வார்கள், வந்த கூட்டத்தில் ஒருவரை தேர்வு செய்து
சரி நீங்கள் எல்லாம் ஊருக்கு சென்ற பிறகும் அங்கு மார்க்கத்துக்காக உழைப்பு செய்யுங்கள், மக்களை இஸ்லாத்தின்பால் அலையுங்கள் என்றெல்லாம் சில வழிகாட்டுதல்களை கொடுத்து விட்டு தான் ரசூல் அனுப்புவார்கள். வெளியூரிலிருந்து வரக்கூடிய கூட்டங்கள் எதுவாக இருந்தாலும். அவ்வாறு ஒரு கூட்டம் வந்திருந்தது. அந்த கூட்டம் புறப்படக்கூடிய அந்த சமயம் வரும் சமயத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த கூட்டத்திலே இன்னாரை அமீராக நீங்கள் நியமித்து விடுங்கள், அவர் பொருத்தமான நபர் என்று சொல்ல உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், அந்த நபர் மிக பொருத்தமானவர் என்று தன்னுடைய கருத்தை அபூபக்கரும் பதிவு செய்கிறார், உமர் பின் ஹத்தாவும் பதிவு செய்கிறார். அப்போது அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எப்போது பார்த்தாலும் எனக்கு போட்டியாகவே எதிர்த்து பேச முயற்சிக்கிறீர்கள் என்று சொல்ல, இல்லை, நான் உங்களை எதிர்க்க நான் நாடவில்லை, என்னுடைய கருத்து என்று சொல்ல, இரண்டு பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன வாக்குவாதம் போல் நடந்தது. அந்த சமயத்தில் ரசூலுடைய குரலை விட அபூபக்கர் உமருடைய குரல் தான் அதிகமாக இருந்தது அந்த சபையில். எனவே அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி இந்த ஒழுக்கத்தை சஹாபா பெருமக்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்பதாக குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிதானே சஹாபா பெருமக்களுக்கு அந்த ஒழுங்கு முறைகளை எல்லாம், சட்டத்திட்டங்களை எல்லாம், அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கொள்கை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். எனவே ஆரம்பத்தில் இந்த ஒழுக்கம் தெரியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி அந்த ஒழுக்கத்தை சொல்லித் தந்தான். பிறகு அந்த சஹாபாவுடைய நிலைமை என்ன என்று பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உமர் பின் ஹத்தாப் வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உமர் பின் ஹத்தாப் பேசுவார். எந்த அளவிற்கு குரலை தாழ்த்தி பயந்து, எங்கு குரலை உயர்த்தி பேசிய பிறகு என்னுடைய அமல்கள் வீணாக போய்விடுமோ, பாழாக போய்விடும் என்கிற பயத்தால் குரலை எந்த அளவிற்கு தாழ்த்தி பேசுவார் என்று சொன்னால் ரசூல் அவர்கள் கேட்பார்கள், என்ன என்ன உமர், என்ன சொன்னீர்கள் என்று ஒன்றுக்கு இரண்டு முறை கேட்கும் அளவிற்கு குரலை தாழ்த்தி பேச ஆரம்பித்து விட்டார் என்று பார்க்கிறோம். எனவே இப்படி தான் சஹாபா பெருமக்கள் அறியாமையின் காரணமாக ஒரு தவறு செய்து விட்டாலும், ஒரு ஒழுக்கத்துக்கு மாறான ஒரு விஷயத்தை செய்து விட்டாலும் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை வந்த உடனே அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த வசனம் இறங்கிய பிறகு இன்னொரு சஹாபி என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் இயல்பாகவே உரக்க குரல் கொண்டவர், நார்மலாக தான் பேசுவார், சப்தமாக கத்தி பேச வேண்டும் என்பது கிடையாது. யதார்த்தமாக பேசினாலே அவருடைய குரல் சபையில் இருக்கக்கூடிய மக்களின் குரலை விட அதிகமாகவே இருக்கும், யதார்த்தமாகவே. அவரும் முயற்சிதார், பயந்து விட்டார். எங்கு ரசூலுல்லாஹி அவருடைய சபையில் இருக்கும் பொழுது நான் நார்மலாக பேசியும் ரசூலுடைய சப்தத்தை விட என்னுடைய குரல் உயர்ந்து என்னுடைய அமல்கள் பாழாக போய்விடுமோ என்கிற பயத்தால் ரசூலுடைய சபைக்கு வருவதே நிப்பாட்டி விட்டார். சில நாட்களுக்கு ரசூல் அவர்கள் பார்த்தார்கள், தொழுதப்படியே கிளம்பி விடுவார், சபையில் உட்கார மாட்டார். ரசூல் அவர்கள் விசாரித்தார்கள், எங்க அந்த சஹாபி, காணவில்லையே. அப்போது சஹாபா பெருமக்கள் விசாரித்து பார்க்கிறோம் என்று என்ன விசாரித்து பார்த்தால் வீட்டில் தான் இருக்கிறார், எதற்காக சபைக்கு வருவதில்லை என்று கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த காரணத்தை சொன்னார்கள். அப்போது ரசூல் அவர்கள், இல்லை, நீங்கள் வாருங்கள், நீங்கள் இயல்பாகவே பேசும் பொழுது குரல் உயர்ந்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்ன பிறகு அவர்கள் மீண்டும் வர ஆரம்பித்தார்கள். எனவே இந்த வசனத்தை கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒழுக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ரசூலுடைய குரலை விட சப்தமாக பேசினால் அமல்கள் நாசமாக போய்விடுமோ, அதே போல்தான் ரசூல் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், சென்று விட்டார்கள். இப்போது நமக்கு மத்தியில் இல்லை, ரசூலுடைய சபையில் நாம் இல்லை. ஆனால் ரசூலுடைய ஹதீஸுகள் உண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுகள் ஹதீஸ் என்கிற பெயரில் பாதுகாக்கப்பட்ட நிலையில் உண்டு. அப்படி ஒரு ஹதீஸ் வந்த பிறகு நாம் நினைச்சக்கூடாது, அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயத்தை விட்டுவிட்டு என்னுடைய கருத்து, என்னுடைய விருப்பம் என்று அந்த ஹதீஸை முந்திக் கொள்ள முயற்சித்தால் இது என்னது சொல்ல போனால் சபையில் ரசூலுடைய குரலை விட தன்னுடைய குரலை உயர்த்துவது மோசமான ஒரு செயல். அதைவிட மோசமான காரியம் இது. ரசூலுடைய ஹதீஸ், மார்க்கம் என்கிற பெயரில் அந்த ஹதீஸ் வந்த பிறகும் அந்த ஹதீஸை ஓரமாக வைத்துவிட்டு தன்னுடைய கருத்தை பதிவு செய்வது, ஹதீஸ் வந்த பிறகும் அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை ஏற்காமல் இல்லை இல்லை வழக்கமாக நாம் இப்படி தான் செய்கிறோம் என்று சொல்வது, நபிகள் நாயகம் அவர்களுடைய சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று வந்த பிறகும் இல்லை இதெல்லாம் அறிவுக்கு எட்டவில்லை என்று சொல்லி அதை மறுப்பது, இது அதைவிட படுமோசமான விஷயம். சபையில் சப்தமாக பேசினாலே அமல்கள் நாசமாக போய்விடும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று தெரிந்த பிறகும் அதை விட்டுவிட்டு வேறு காரியத்தை செய்வது, வேறு கருத்தை பதிவு செய்வது, அது தவறு என்று மறுப்பது, இது அதைவிட படுமோசமான விஷயம். இந்த பாவத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக பயந்து கொள்ள வேண்டும்.
அந்த சஹாபா பயந்தார்களே, அமல்கள் நாசமாக போய்விடுமோ என்கிற அச்சம். அந்த அச்சம் ரசூலுடைய ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் அவசியம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்று வந்துவிட்டால், அமல் தொடர்பான விஷயம் அதில் இருந்தால் உடனே அந்த அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு கொள்கை சொல்லப்பட்டிருந்தால் அந்த கொள்கையை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருந்தால் அந்த சட்டம் தான் ஏற்க வேண்டிய சட்டம். அதற்கு மாற்று கருத்தில் நாம் இருந்தாலும், காலகாலமாக இத்தனை நாள் தெரியாமல் தவறு செய்து கொண்டிருந்தேன், தெளிவான ஹதீஸ் வந்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த ஹதீஸை ஏற்று தன்னுடைய கருத்தை, தன்னுடைய நிலைப்பாட்டை விட்டுவிட வேண்டும். இதுதான் உண்மையான முஸ்லிமுடைய ஒரு அடையாளம். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இன்னொரு ஒழுக்கம் என்னது? அதுக்கு அடுத்த வசனத்தில், யார் குரலை தாழ்த்தி பேசுகிறார்களோ ரசூலுடைய சபையில், அவர்களுடைய உள்ளத்தில் தான் தக்வா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். எனவேதான் அந்த சஹாபா பெருமக்கள் உண்மையில் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்கள். எனவேதான் அறியாமையின் காரணமாக சப்தமாக சில சமயம் பேசியிருப்பார்கள். ஆனால் இந்த சட்டம், இந்த வசனம் வந்த பிறகு என்ன செய்தார்கள்? ரசூலுடைய சபையில் குரலை தாழ்த்தி பேச ஆரம்பித்தார்கள். இது அவர்களுடைய உள்ளங்களில் தக்வா இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய சான்று. அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறைகளுக்கு வெளியில் யார் சப்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார்களோ அதில் பெரும்பாலானவர்கள் அறியாதவர்கள், அறிவில்லாதவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறையை விட்டு வெளியே வரும் வரை அவர்கள் பொறுமையோடு இருந்தால் அதுவே அவர்களுக்கு சிறந்தது என்று சொல்கிறான். இதனுடைய பின்னணி என்னென்றால், அதே சம்பவத்தை நாம் சொன்னோமே, ஒரு கூட்டம் வந்திருந்தது, அதில் ஒரு அமீரை நியமிப்பதில் அபூபக்கர் உமர் பேசினார்கள் என்று. அந்த கூட்டத்தார்களில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸுஹர் தொழுகைக்கு பிறகு கைலூலா என்று சொல்வார்கள். ஸுஹர் தொழுகைக்கு பிறகு சில நிமிடங்கள் உறங்குவது, ரெஸ்ட், ரிலாக்ஸ் எடுத்துக்கொள்வது. அந்த கைலூலா செய்யக்கூடிய, உறங்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை டிஸ்டர்ப் செய்யும் விதமாக சில மக்கள் வந்து ரசூலுடைய அறைகளுக்கு வெளியே நின்று, ஹுஜுராத் என்று சொன்னாலே அறைகள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு அறை, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு அறை, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு அறை என்று ஒவ்வொரு மனைவிக்கு ரசூல் அவர்கள் ஒரு அறை, அதுதான் அவர்களுடைய வீடு, கட்டி தந்திருந்தார்கள். அதை தான் அரபியில் ஹுஜுராத், அறைகள் என்று சொல்வார்கள். அதை தான் அல்லாஹ் இந்த சூராவுக்கு பெயராக சூட்டியிருக்கிறான். இன்னும் அந்த அறைகளுக்கு வெளியே நின்று, யா முஹம்மத், யா முஹம்மத், முஹம்மதே வாருங்கள் நாம் பேச விரும்புகிறோம் என்று பெயரை சொல்லி அழைத்தார்கள். கிராமத்திலிருந்து வந்த கூட்டம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயரை சொல்லி அழைக்கக்கூடாது, மாறாக கண்ணியமாக அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூல் அல்லாஹ், யா நபி அல்லாஹ் என்று தான் அழைக்க வேண்டும் என்கிற அந்த ஒழுக்கம் தெரியாது. ரெண்டாவது தவறு என்ன? கைலூலா செய்யக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தூங்க விடாமல் டிஸ்டர்ப் செய்யும் விதமாக ரசூலை அழைக்கிறார்கள். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரத்தில் ஒரு காமன் சென்ஸ் என்னது? இந்த நேரம் தூங்கக்கூடிய ஒரு நேரம், யாரையும் இந்த நேரத்தில் நினைச்சக்கூடாது, டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. கொஞ்சம் காத்திருந்தால், எதிர்பார்த்தால் அவர்களே வருவார்கள், அசர் தொழுகைக்கு வருவார்கள், அப்போது பேசலாம் என்று காத்திருப்பதை விட்டுவிட்டு சப்தமாக ரசூலுடைய பெயரை சொல்லி அழைத்தார்கள். தூங்கக்கூடிய நேரத்தில் டிஸ்டர்ப் செய்தார்கள் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த நேரத்தில் ரசூலை சப்தமாக அழைத்தவர்கள் பெரும்பாலும் அந்த மக்கள் அறிவில்லாதவர்கள். அவர்கள் இப்போதுதான் கிராமத்திலிருந்து வந்தவர்கள், ரசூலோடு பல நாட்கள் இருந்து பள்ளிவாசலில் உட்கார்ந்து ரசூலுடைய சபையில் மஜ்லிஸில் உட்கார்ந்து மார்க்கம் படித்த சஹாபா கிடையாது. இப்போதுதான் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், கலிமா சொல்லி சில நாட்கள் தான். அவர்களுக்கு மார்க்க அறிவு கிடையாது, மார்க்க கல்வி கிடையாது. கல்வி இல்லாத காரணத்தினால் தான் இப்படி செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வரும் வரை அவர்கள் பொறுமையோடு இருந்திருந்தால், உதாரணத்திற்கு அசர் தொழுகைக்கு ரசூலே வருவார்கள், எப்படி இருந்தாலும் கைலுலா செய்துவிட்டு, அதுவரை பொறுமையோடு இருந்தால் அது அவர்களுக்கு சிறந்தது. எனவே இந்த வசனத்தில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு ஒழுக்கம் என்ன? யாரையும் நினைச்சக்கூடாது, இதுபோல் டிஸ்டர்ப் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. தூங்கக்கூடிய நேரம் அல்லது வேலையில் பிஸியாக இருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்த பிறகும் அவர்களை அடிக்கடி அழைப்பதோ, இல்லை அவர்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரத்தில் தூங்க விடாமல், ரெஸ்ட் எடுக்க விடாமல் அவர்களை தடுப்பதோ, இது எல்லாம் நாமே சிந்தித்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதாக நாம் என்ன செய்யலாம்? இந்த வசனத்தில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் என்ன செய்வார்கள்? ஃபோன் செய்வார்கள், ஃபோன் செய்து எடுக்கவில்லையா, இரண்டாவது ஃபோன், அடுத்து மூன்றாவது ஃபோன், அடுத்து 4, 5, 6 என்று மிஸ்டு கால் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இது என்னது? மேபி அவர்கள் உறங்கி கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ வேலையில் பிஸியாக இருக்கலாம். எனவே தான் 3 முறை கால் அடித்த பிறகும் எடுக்கவில்லை என்று புரிந்து விட்டுவிட வேண்டும்.
அல்லது ஃபோன் செய்யும் பொழுது நேரத்தை பார்க்க வேண்டும். சில பேர் நேரம் காலமெல்லாம் பார்க்க மாட்டார். 12 மணிக்கு ஃபோன், இந்த நேரத்தில் தூங்கி கொண்டிருப்பார்களே, அந்த இது கிடையாது, காமன் சென்ஸ் கிடையாது. அல்லது தொழுகை நேரத்தில் என்ன செய்வார்கள், அவர்கள் தொழுகிறார்களோ இல்லையோ, குறைந்தது யாருக்கு கால் செய்ய போகிறோமோ, ஆண்களாக இருந்தால் உதாரணத்திற்கு 8 மணி நேரம், 8 அல்லது 8:15 என்று சொன்னால் இஷா தொழுகை ஜமாத் தொழுகையாக இருக்கலாமே என்று யோசிக்கலாம் மாட்டார். டைம் எல்லாம் பார்க்க மாட்டார்கள். உடனே கால் செய்வது, அல்லது தூங்க வேண்டிய நேரத்தில் கால் அடிப்பது, அல்லது கால் அடித்து எடுக்காவிட்டாலும் திரும்ப திரும்ப கால் செய்வது, இதெல்லாம் என்னது, இந்த வசனத்தின் அடிப்படையில் தவறு. இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நேரம் காலம் பார்த்து. அதிலும் சில பேர் என்ன செய்வார்கள், எடுத்த உடனே ஏதோ ஒரு அரை மணி நேரம் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும், எடுத்த உடனே அப்படியே பேச ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி செய்வதை தவிர்த்து கொண்டு நீண்ட நேரம் பேசுவதாக இருந்தால் எடுத்த உடனே சலாம் சொல்லி என்ன கேட்க வேண்டும், அவசியமான ஒரு விஷயம், ஒரு அரை மணி நேரம் பேசுவதற்கு நேரம் இருக்குமா என்று பேசி ஆம் பேசலாம் என்று சொன்ன பிறகு பேச தொடங்க வேண்டும். இது எல்லாமே இந்த வசனத்தின் அடிப்படையில் யாரையும் டிஸ்டர்ப் செய்யக்கூடாது என்கிற அந்த ஒழுக்கத்தை நாம் இந்த வசனத்தின் மூலியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, 6வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்னவென்றால், நம்பிக்கையாளர்களே, உங்களிடம் ஒருவர், ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அந்த செய்தி உண்மையா என்று அந்த செய்தியின் உண்மை தன்மையை குறித்து விசாரித்து கொள்ளுங்கள், ஆராய்ந்து கொள்ளுங்கள். அந்த செய்தி ஒருவேளை தப்பாக இருந்து, தவறான ஒரு வதந்தியாக, ஒரு தப்பான செய்தியாக இருந்து அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் உங்களால் சில பேர் பாதிக்கப்படுவார்கள். பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள், ஆஹா அவசரப்பட்டு விட்டோமே என்று வருந்துவீர்கள். எனவே அப்படி செய்யாமல் இருக்க செய்தி வந்ததும் அதை குறித்து விசாரித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஒழுக்கத்தை சொல்கிறான். இது தொடர்பாகவும் இந்த வசனம் இறங்கியதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அந்த காரணத்தை, அந்த செய்தியை சில அறிஞர்கள் அது பலவீனமான செய்தி என்பதாகவும் சொல்கிறார்கள், சில அறிஞர்கள் அதை ஏற்கவும் செய்கிறார்கள். என்ன காரணம் என்றால், ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். ஒரு கூட்டத்தாரை சந்தித்து, புதிதாக இஸ்லாத்தை தழுவிய ஒரு கூட்டம், அது மதீனாவுக்கு வெளியே இன்னொரு ஊரில் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய அந்த கூட்டத்தாரிடம் ஜகாத் தொகையை, யார் மீதெல்லாம் ஜகாத் கடமையோ அவர்களிடமிருந்து ஜகாத் தொகையை பெறுவதற்காக வேண்டி ரசூல் ஒரு சஹாபிக்கு பொறுப்பை கொடுத்து அனுப்பினார்கள். அந்த சஹாபி அந்த ஜகாத் தொகையை வாங்குவதற்காக வேண்டி அந்த கூட்டத்தை நோக்கி செல்கிறார். அந்த கூட்டம் வசிக்கக்கூடிய ஊரில் நுழைகிறார். அந்த சமயத்தில் பார்க்கிறார், அந்த கூட்டத்தால் எல்லோரும் ஆயுதம் ஏந்தி நிற்கிறார்கள், ஆயுதம் ஏந்தி தயார் நிலையில் நிற்கிறார்கள். இந்த காட்சியை தூரத்திலிருந்தே பார்த்து அந்த சஹாபி நினைச்சுகிறார்கள், மீண்டும் மதீனாவுக்கே வந்துவிட்டார்கள் பயந்து. அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள் சொன்னால், ஜகாத் கேட்க வருபவர்களை எதிர்ப்பதற்காக தான் நிற்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு மதீனா திரும்பி வந்த அவர் நினைச்சுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, இப்படி நான் ஜகாத் வாங்க போகும் பொழுது என்னை எதிர்ப்பதற்காக, அடிப்பதற்காக ஆயுதம் ஏந்தி நிற்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். தவறாக அந்த காட்சியை பார்த்தவர் தவறாக எடுத்துக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, இந்த பனு முஸ்தலிக் கூட்டத்தார்கள் இப்படி செய்தார்களா என்று அவர்களுக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கும் சமயத்திலே, இப்படி ஒருவர் வந்து ரிட்டர்ன் மதீனாவுக்கு சென்று விட்டார் என்ற தகவல்கள் அந்த மக்களுக்கு கிடைத்தவுடன் அங்கிருந்து சில பேர் கிளம்பி வந்தார்கள். இந்த சஹாபிக்கு பின்னால் தொடர்ந்து வந்தவர்களை ரசூலை சந்தித்து சொன்னார்கள், இப்படி ஒரு தோழர், உங்களுடைய தோழர் வந்து திரும்பி மதீனாவுக்கே வந்து விட்டார் என்று நாம் கேள்விப்பட்டோம். அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி நாம் அப்படி நிற்கவில்லை, நமக்கும் ஒரு கூட்டத்துக்கு ஒரு பிரச்சனை, அவர்களுக்கு எதிராக தான் நம்ம ஆயுதம் ஏந்தி நின்றோம், மதீனாவிலிருந்து வந்த சஹாபிக்கு எதிராக நாம் நிற்கவில்லை என்ற அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தினார்கள். எனவே பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி சொன்னதை அடிப்படையாக வைத்து இப்படி செய்தார்களா, அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கலாம் என்று ஒரு முடிவு எடுத்து, அந்த மக்களுக்கு இப்படி இடையில் நடந்த ஒரு பிரச்சனை தெரியாமல் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு கிளம்பி போயிருந்தால் ஏதாவது ஒரு விபரீதம் நடந்திருக்கலாம். தவறான ஒரு செய்தியின் அடிப்படையில் ஒரு தவறான முடிவு. ஏன்னா இப்படி செய்யக்கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒரு செய்தி வந்தால் அதை ஆராய்ந்து கொள்ளுங்கள். ஆராய்ந்து கொள்ளாமல் அது வதந்தியாக இருக்கலாம், அது ஒரு தப்பான செய்தியாக இருக்கலாம், அல்லது ஒரு வார்த்தையை அல்லது ஒரு காட்சியை ஒரு தப்பாக புரிந்து அதை தப்பாகவே வந்து பிறருக்கு சித்தரித்து இருக்கலாம். அதை அடிப்படையாக வைத்து ஒரு முடிவெடுத்து பிறகு அந்த செய்தியே தப்பு, வதந்தி என்று தெரிந்து அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவை நாம் எடுத்துவிட்டோமே என்று வருந்தி பிரயோஜனம் கிடையாது. அதில் பாதிப்படைக்கக்கூடிய மக்கள் பாதிப்பு அடைந்து அந்த காரியம் முடிந்திருக்கும். ஃபேமிலி இஷ்யூஸ், ஃபேமிலியுடைய பிரச்சனைகளிலும் பெரும்பாலும் இந்த தவறை மக்கள் செய்வார்கள். யாரும் வந்து என்ன செய்வார்கள், ஏதோ ஒரு செய்தியை மாற்றி சொல்வார்கள் அல்லது இட்டு கட்டுவார்கள், இப்படியெல்லாம் சொன்னார்கள் என்று
அந்த செய்தி உண்மையா இல்லையா என்றெல்லாம் ஒன்றும் ஆராயாமல் அதை அடிப்படையாக வைத்து ஒரு முடிவை எடுத்து பிறகு அது தப்பான செய்தி, அது பொய் அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, அது அவதூறு என்று தெரிந்த பிறகு வருத்தப்படுவார்கள். ஒரு முறை நேரடியாக அவரை சந்தித்து இப்படி நீங்கள் சொன்னீர்களாமே என்று ஒரு முறை அவர்களிடம் டைரக்டாக நான் கேட்டிருந்தால் இந்த குழப்பம் வந்திருக்காதே என்று யாரோ யாரை குறித்து ஒரு வார்த்தையை சொல்ல அதை அடிப்படையாக வைத்து ஒரு முடிவெடுத்து அங்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து பிறகு என்ன செய்வோம், டைரக்டாக ஒரு முறை அவர்களிடம் கேட்டிருந்தால் இந்த குழப்பமே வந்திருக்காதே என்று நாம் யோசிப்போம். இதை தவிர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு செய்தி வந்தால் யாரிடம் கேட்டு அதை குறித்து விசாரிக்க வேண்டும். நேரடியாக அந்த மக்களை சந்தித்து இது உண்மை செய்திதானா, என்ன விஷயம், என்ன ஏது என்று விசாரிக்க வேண்டும், ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இது இந்த ஒழுக்கம் உலகம் சார்ந்த விஷயத்துக்கும் பொருந்தும், மார்க்கம் தொடர்பான விஷயத்துக்கும் பொருந்தும். மார்க்கம் தொடர்பான விஷயம் என்றால் என்ன, யாராவது என்ன செய்வார்கள், ஹதீஸில் இப்படி வந்தது, இப்படி ரசூல் சொன்னார்கள் என்று ஏதாவது ஒரு செய்தியை சொல்வார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த செய்தி உண்மையான செய்தி தானா, இந்த ஹதீஸு உண்மையான ஹதீஸ் தானா, அல்லது குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் என்று யாராவது ஏதாவது சொல்வார்கள். பொதுமக்களில் சில பேருடைய குணம் என்ன, குர்ஆனில் என்ன இருக்கிறது, ஹதீஸில் என்ன இருக்கு எல்லாம் தெரியாது. அவர்கள் ஏதோ மார்க்கம் என்கிற பேரில் கேள்விப்பட்டிருப்பார்களே, அந்த செய்திகளை என்ன செய்வார்கள், மக்களோடு பேசும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இப்படி சொல்வார்கள். குர்ஆனில் அந்த அப்படி ஒரு வசனமே இருக்காது, அல்லது ஹதீஸும் இருக்காது. மார்க்கம் என்கிற பேரில் ஏதோ ஒரு பயானில் கேள்விப்பட்ட விஷயம், ஆனால் மக்களிடம் சொல்லும் பொழுது எப்படி சொல்வார்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்று வசனத்துடைய தஃப்சீர் அல்லது தர்ஜமா சொல்வது போல் சொல்வார்கள். இப்படி பொதுமக்கள் யார் என்ன சொன்னாலும் பேசக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சொல்ல போனால் உலமாக்களாக இருந்தும் யாராவது ஒரு விஷயத்தை சொன்னால் ஹதீஸ் என்கிற பெயரில் நமக்கு யார் மீது, எந்த ஆலிம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, இவர் மார்க்கம் என்கிற பெயரில் குர்ஆனில் உள்ளதை தான் சொல்வார், ஹதீஸ் என்கிற பெயரில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸை மட்டும்தான் சொல்வார், பலவீனமான செய்தியையோ அல்லது பொய்யான செய்தியோ சொல்ல மாட்டார், கட்டு கதைகளை எல்லாம் இவர் பயானில் அறிவிக்க மாட்டார் என்று நமக்கு ஒரு ஆலிம் மீது நம்பிக்கை இருக்குமே, அந்த ஆலிமிடம் என்ன செய்ய வேண்டும், ஒருவர் இப்படி சொன்னார் அல்லது ஒரு பயானில் இப்படி நான் கேள்விப்பட்டேன், இது உண்மையான செய்தி தானா என்று மார்க்கம் தொடர்பான விஷயமாக இருந்தாலும் கேட்டு விசாரிக்க வேண்டும், ஆராய வேண்டும். அதேபோல் உலகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் யாராவது ஒரு செய்தியை வந்து சொல்கிறார் என்று சொன்னால் அதை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிக்காரர்கள் எந்த செய்தி வந்தாலும் வாட்ஸ்அப்பில் அதை அப்படியே பிறருக்கும் ஃபார்வர்ட் செய்வது, அது உண்மையா இல்லையா, அது மார்க்கம் சம்பந்தப்பட்ட மெசேஜாக கூட இருக்கலாம், உலகம் சார்ந்த விஷயமாக கூட இருக்கலாம், ஆராய மாட்டார்கள், உண்மைத்தன்மை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். வந்த செய்தி அப்படியே ஒரு 10 குரூப்புக்கு அனுப்புவது, இதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தின் அடிப்படையில். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய இன்னொரு உபதேசம்தான் 7வது வசனம். அடுத்து 8வது வசனத்துக்கு அடுத்து 9வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், முஃமினீன்களுடைய நம்பிக்கை கொண்டவர்களுடைய 2 கூட்டங்கள் சண்டையிட்டு கொண்டால், அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை, ஒரு சச்சரவு என்று ஏற்பட்டால், ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அந்த 2 கூட்டங்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். ஃபஇன் பகத் இஹ்தாஹுமா அலல் உஹ்ரா ஃபகாத்திலு அல்லதி தப்கி ஹத்தா தஃபீஅ இலா அம்ரில்லாஹ், அதில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் மீது வரம்பு மீறி சென்று விட்டால் வரம்பு மீறக்கூடிய கூட்டத்தோடு போர் புரியுங்கள். ஃபைன் ஃபாத் ஃபாஸ்லிஹு பைனஹுமா பில் அத்லி வக்ஸிது, போர் புரிந்த பிறகு சில பேருக்கு அறிவு வரும், போர் புரிந்த பிறகு அவர்கள் சமாதானத்தை நோக்கி திரும்பி வந்தால் நீதியின் அடிப்படையில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதி நிலைநாட்டக்கூடியவர்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில் 2 விதமாக நாம் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, முஸ்லிம்களுடைய ஆட்சி இருக்கிறது, அதிகாரத்தில் ஆட்சியில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் தலைவர்கள். முஸ்லிம்களுடைய ஆட்சியில் ஏதோ 2 முஸ்லிம்களுடைய குரூப்ஸ், ஏதோ 2 ஜமாத்துகள் அல்லது இயக்கங்கள், கூட்டங்கள், ஏதோ அல்லது 2 மஹல்லாவாசிகளுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை, சண்டை என்று வந்தால் அந்த ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு என்ன, அந்த பிரச்சனையை அவர்கள் தீர்த்து வைக்க வேண்டும், சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். அதில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் மீது வரம்பு மீறிய செயல்களை செய்ய தொடங்கினால் தேவைப்படும் பொழுது அந்த முஸ்லீம் ஆட்சியாளர்கள் நினைச்ச வேண்டும், வரம்பு மீறக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக போர் கூட செய்ய வேண்டும் என்கிற ஒரு செய்தி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு எதிராகவே சில போர்கள் நடந்தது. உதாரணத்திற்கு ஹவாரிஜ் என்கிற ஒரு கூட்டம், அவர்கள் முஸ்லீம்கள் தான், கலிமா சொல்லக்கூடியவர்கள் தான், ஆனால் பிதாத்வாதிகள், தவறான சில கொள்கைகள் கோட்பாடுகளை கொண்டவர்கள். அவர்கள்
அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கட்டும் அல்லது தாபிஈன்களாக இருக்கட்டும், அவர்கள் மீது வரம்பு மீறி போகும் பொழுது அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அலி ரலியல்லாஹு என்ன செய்தார்கள்? ஒரு ஆட்சியாளராக, ஒரு ஹலீஃபாவாக இருந்து அந்த ஹவாரிஜ் என்கிற கூட்டத்தாருக்கு எதிராக போர் புரிந்தார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் அது என்னது? அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப அவர்களை செய்திருக்கிறார், நடந்திருக்கிறார். ஹவாரிஜ் என்கிற அந்த பிதத்வாதி கூட்டம், நேர்வழியில் இருந்த கூட்டம் முஸ்லிம்கள் மீது வரம்பு மீறிய செயல்களை செய்யும் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். அவர்கள் அந்த ஹவாரிஜ் என்கிற கூட்டத்துக்கு எதிராக போர் புரிந்தார்கள். இப்படி ஆட்சியாளர்களும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முயற்சிக்க வேண்டும், தேவைப்பட்டால் போர் புரிய வேண்டும். சரி, ஆட்சி அதிகாரம் அப்படியெல்லாம் இல்லை, இஸ்லாமிய ஆட்சி இல்லாத ஒரு பகுதியில் நாம் வாழ்கிறோம், அல்லது இஸ்லாமிய ஆட்சி இருந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் குடும்ப பிரச்சனை, ஏதோ மஹல்லாவில் சில பிரச்சனைகள் சில மக்களுக்கு மத்தியில் சொன்னால் அந்த நேரத்தில் பொறுப்புதாரிகள் என்ன செய்ய வேண்டும்? அவசியம் சமாதானம் ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். யாரோ 2 பேர் சண்டையிடுகிறார்கள், நமக்கு என்ன என்று இருக்கக்கூடாது. மாறாக 2 கூட்டங்கள் சண்டையிட்டால் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் என்பது அல்லாஹுடைய கட்டளை. எனவே பிரச்சனை என்று வரும் பொழுது 2 சகோதரர்களுக்கு மத்தியில் யாரோ 2 பேர் சண்டையிடுகிறார்கள் என்று விடக்கூடாது. மாறாக சம்பந்தப்பட்டவர்கள் யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ, குறிப்பாக தலைவர்கள், அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும், சமாதானம் ஏற்படுத்த வேண்டும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் யாரோ சண்டை போடுகிறார்கள் என்று அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற மக்கள் நிச்சயக்கூடாது, கண்ட பிறகும் கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடாது. மாறாக அதில் தலையிட்டு என்ன பிரச்சனை என்ன ஏது விசாரித்து அதிலும் நினைச்சக்கூடாது, ஒரு பக்கம் சாய்ந்து விடக்கூடாது. இவன் என்னுடைய மகன், மகனுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, மகன் பக்கமாகவே சாய்ந்து தீர்ப்பு சொல்லக்கூடாது. மாறாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீதியின் அடிப்படையில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். எனவே என்ன பிரச்சனை? மகன் என்ன சொல்கிறான், மருமகன் என்ன சொல்கிறார், அல்லது 2 சகோதரர்களுக்கு மத்தியில் பிரச்சனை என்று சொன்னால் இவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறார், விசாரிக்க வேண்டும். அது மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை என்று சொல் மாமியார் என்ன சொல்கிறார்கள், மருமகன் என்ன சொல்கிறார்கள், விசாரித்து அந்த குடும்பத்தில் உள்ள பொறுப்புதாரிகள், தலைவர்கள் விசாரித்து பிறகு என்ன செய்ய வேண்டும்? நீதியின் அடிப்படையில் சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். ஆனால் பலரும் செய்யக்கூடிய தவறு என்ன? எனக்கு யார் பிடிக்குமோ அந்த பக்கம் சாய்ந்து அவர்கள் சொல்வதை மாத்திரம் கேட்டு 2வது தரப்பினர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்கக்கூட மாட்டார்கள். ஒரு தரப்பினர்கள் மட்டுமே சொல்வதை கேட்டு உடனே தீர்ப்பு வழங்கி விடுவார்கள். இது மிகப்பெரிய அநீதியாகும். எனவே சமாதானம் ஏற்படுத்துவதும் கட்டாய கடமை. பிரச்சனை என்று பார்த்த பிறகும் பார்க்காமல் இருப்பதும் தவறு. அதே நேரத்தில் சமாதானம் ஏற்படுத்துகிறோம் என்கிற பெயரில் ஒரு பக்கம் சாய்ந்து அநீதியான சமாதானம், இதுவும் தப்பு. மாறாக சமாதானம் ஏற்படுத்துவது கடமை. அந்த சமாதானத்தை நீதியின் அடிப்படையில் நேர்மையாக நாம் ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். 2 தரப்பினர்கள் என்ன சொல்கிறார் என்று கேட்டுதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இதுதான் என்னது? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளிலும் கையாள வேண்டிய வழிமுறை. கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே ஏதோ பிரச்சனை என்று சொன்னால் குடும்பத்தில் உள்ளவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் பேசக்கூடாது, மூக்குள் நுழைக்கக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனை அது சகஜம். ஒவ்வொரு சண்டையிலும் சென்று நின்று என்ன பிரச்சனை, என்ன 2 பேரும் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரச்சனை பெரிதாகிவிட்டால் அவசியம் என்ன பிரச்சனை என்ன ஏது விசாரித்து கணவன் சொல்வதையும் கேட்க வேண்டும், மனைவி சொல்வதையும் கேட்க வேண்டும். இருவரும் சொல்வதை கேட்ட பிறகுதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எனவே சமாதானம் ஏற்படுத்துவது கட்டாய கடமையாகும். அதே நேரத்தில் அந்த சமாதானத்தை நீதியின் அடிப்படையில் ஏற்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை. அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 11வது வசனத்தில் மீண்டும் ஒரு ஒழுக்கத்தை, ஒரு அதவை நமக்கு சொல்லித் தருகிறான். என்ன ஒழுக்கம்? நம்பிக்கை கொண்ட பிறகு யாரும் நினைச்சக்கூடாது, பிறரை பட்டை பெயர் வைத்து அழைக்கக்கூடாது. பட்ட பெயர் என்று சொன்னால் அதில் 2 விதமாக இருக்கும். சில பட்ட பெயர்கள் செல்லமாக பாசமாக அழைக்கக்கூடிய, அந்த உண்மை பெயரை விட்டு என்ன பெயரை வைத்து அழைத்தாலும் அது பட்ட பெயர் தான். அதில் செல்லமாக பாசமாக அழைக்கக்கூடிய பெயர்களாக இருந்தால் அவ்வாறு அழைக்கப்படுவது அந்த 2வது நபருக்கு பிடிக்கக்கூடிய காரியமாகவும் இருந்தால் அது தப்பில்லை. இன்ஷா அல்லாஹ் தாராளமாக என்ன செய்யலாம்? செல்லமாக பாசமாக வேறு பெயரை வைத்து அழைக்கலாம், அது தவறில்லை. ஆனால் பட்டை பெயர் என்கிற பெயரில் ஏதோ குறையை சுட்டிக்காட்டும் விதமாக ஒரு பெயரை வைத்து கேலி கிண்டல் செய்யும் விதமாக, தமாஷ் செய்யும் விதமாக அழைப்பது, நிச்சயமாக அவ்வாறு அழைக்கப்படுவது அந்த நபருக்கு பிடிக்காது, வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
இப்படிப்பட்ட பெயர்களை அவசியம் நாம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த தவறான பெயர்களை வைத்து, பட்ட பெயரை வைத்து அழைப்பது பாவமான ஒரு காரியம். இது இறை விசுவாசிகளுக்கு பொருத்தமான ஒரு காரியமே கிடையாது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சஹாபா பெருமக்கள் சிலர், அதேபோல் தான் ஒரு கூட்டம் ரசூலை சந்திப்பதற்காக வேண்டி வந்திருந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு நபரை ரசூல் அவர்கள் அழைக்க விரும்புகிறார். அழைக்க போகும் பொழுது அவருடைய பெயர் என்ன என்று கேட்க, அருகில் இருந்தவர்கள் நிச்சயித்தார்கள், ஒரு பெயரை சொன்னார்கள். அந்த பெயரை சொல்லி அழைத்ததும் அருகில் இருந்த இன்னொரு நபர் நிச்சயிக்கிறார், இல்லை இல்லை ரசூலுல்லாஹ், அந்த பெயரை வைத்து அழைத்தால் அவருக்கு பிடிக்காது, இந்த பெயரை சொல்லி தான் அவரை அழைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கியதாக சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். எனவே மக்களுக்கு பிடிக்காத சில பெயர்களை பட்ட பெயராக வைத்து அழைப்பது ஒரு தவறான ஒரு பழக்கம், தவிர்க்க வேண்டிய ஒரு பழக்கம். இதை நாம் அவசியம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சிறு வயதில் விளையாட்டாக என்ன செய்வோம்? சிறுவர்களாக இருக்கும்போது நாம் இப்படி செய்வோம். பெரியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு அந்த அறிவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் பெயரை வைத்து அழைக்கக்கூடாது. பெயர் வைக்கப்பட்டதை அழைப்பதற்காக தான், அந்த உண்மை பெயர். அதை விட்டுவிட்டு பட்ட பெயரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்ன அந்த ஒழுங்குமுறையை நாம் சிறுவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஆனால் இதே காரியத்தை பெரியவர்களும் செய்வார்கள். சில பேர் இந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடிய பெரியவர்களும் அந்த உண்மை பெயரை விட்டுவிட்டு பிடிக்காத பட்டை பெயரை வைத்து என்ன செய்வார்கள்? அழைப்பார்கள். இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது நம்பிக்கை கொண்ட பிறகு பாவமான ஒரு காரியம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எந்த அளவிற்குன்னு சொன்னால், வமல்லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், இப்படி அழைப்பது தவறு என்று தெரிந்த பிறகும் யார் தௌபா செய்யவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே இது அநியாயம், அநீதி என்று சொல்லும் அளவிற்கு ஒரு பாவமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனெனில் மனசை நோவினை செய்யக்கூடிய ஒரு காரியம் இது. 10 பேருக்கு மத்தியில் அந்த பட்டை பெயர் ஒரு தகாத வார்த்தையாக அது இருக்கும். அதை பட்டை பெயராக வைத்து அழைத்தால் அந்த நபருக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். யாரும் இல்லாத நேரத்தில் அழைத்தால் அவருக்கு பிடிக்காது. அதில் அருகில் சில பேர் இருக்கும் பொழுது அப்படி அழைத்தால் அது மனசை நோவினை செய்யக்கூடிய ஒரு காரியம். அது அநீதி, அது ஜுலும். எனவே அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, 12வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள் என்னவென்றால், முதலாவது அந்த வசனத்தில் பல ஒழுக்கங்களை எல்லாம் சொல்கிறான். அதில் ஒரு ஒழுக்கம், யாரை பற்றியும் வீணான எண்ணங்களை உள்ளத்தில் கொண்டு வரக்கூடாது. தவறான எண்ணங்கள், ஆதாரம் இல்லாமல், ஆதாரத்தின் அடிப்படையில் ஒருவர் என்னை குறித்து இப்படி பேசியிருக்கிறார் என்று ஆதாரபூர்வமான வழியில் ஒரு செய்தி எனக்கு கிடைக்க, என்னை பற்றி இப்படியெல்லாம் நான் இல்லாத நேரத்தில் பேசுகிறாரா என்று அவரை குறித்து நான் தவறாக யோசித்தால் அது தப்பில்லை. ஆதாரத்தின் அடிப்படையில் இவர் திருடக்கூடிய பழக்கம் உள்ளவரா என்று அவரை குறித்து சில எண்ணங்கள் வந்தால் அது தப்பில்லை. அவர் திருடி இருக்கிறார் என்று ஆதாரபூர்வமாக நமக்கு தெரிந்தால், அதற்கு பிறகு அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் இவர் திருடக்கூடிய பழக்கம் உள்ளவர் என்கிற ஒரு எண்ணம் வந்தால் அது தப்பு கிடையாது. ஆனால் ஆதாரமே இல்லாமல் ஒருவரை திருடன் என்று நினைப்பது, ஆதாரமே இல்லாமல் இவர் மோசடி செய்திருக்கிறார் என்று எண்ணுவது, ஆதாரமே இல்லாமல் இவர் நவுதுபில்லா விபச்சாரம் செய்திருக்கிறார் என்றெல்லாம் யோசிப்பது, இது என்னது? பாவமான ஒரு காரியம். மைண்டு, உள்ளத்தில் தான் யோசிக்கிறோம், வாயால் ஒன்றுமே சொல்லவில்லையே, அது பாவம் கிடையாது என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. உள்ளத்தில் வரக்கூடிய சில எண்ணங்களுக்கும் கேள்வி கணக்கு உண்டு. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, பல வீணான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல், ஆதாரம் இல்லாமல் சில வீணான எண்ணங்கள், தவறான அபிப்பிராயங்கள் மக்களை குறித்து நம்முடைய மனதில் வரும். அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅதல்-ظன்னி இஸ்முன், ஏனெனில் சில எண்ணங்கள் பாவமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே எண்ணங்களாக இருக்கும் வரை கேள்வி கணக்கில்லை. அப்படி யோசிக்கக்கூடாது. அந்த எண்ணங்கள் நாவால் வார்த்தையாக வராத வரை, அந்த எண்ணங்கள் செயலாக வெளிப்படாத வரை கேள்வி கணக்கில்லை என்று யோசிக்கக்கூடாது. மாறாக சில எண்ணங்களும் பாவங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அந்த எண்ணங்களுக்கும் கேள்வி கணக்கு உண்டு. எனவே எந்த முஸ்லிம் சகோதரரை குறித்தும் யாரை குறித்தும் ஆதாரம் இல்லாமல் தப்பாக என்ன செய்யக்கூடாது? யோசிக்கக்கூடாது. இவர் இப்படி செய்திருப்பாரோ, இவர்தான் இப்படி செய்திருப்பாரோ என்றெல்லாம் ஆதாரம் இல்லாமல் யோசிக்கக்கூடாது. எனவே இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒருவர் என்னை தகாத வார்த்தைகளை கொண்டு இந்த காதில் திட்டி உடனே இங்கு வந்து அதற்கு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டால்,
தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், இதற்காக தான் நான் இப்படி சொன்னேன், திட்டினேன் என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார் அலி ரலியல்லாஹு அன்ஹு. எனவே எந்த அளவிற்கு ஒரு முஸ்லீமை குறித்து இவர் காரணம் இல்லாமல் இதை செய்திருக்க மாட்டார், இவரை குறித்து நான் தப்பாக யோசிக்கிறேன், இப்படி இவர் செய்திருக்க வாய்ப்பில்லை என்று நல்லதையே யோசிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகிய உதாரணம் என்ன, அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த காதில் ஒருவர் என்னை திட்டிவிட்டு இந்த காதில் அதற்கு ஒரு காரணத்தை சொன்னால் நான் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்வேன். எனவே காரணம் இல்லாமல், ஒரு ஆதாரம் இல்லாமல் யாரை குறித்தும் தப்பாக யோசிக்கக்கூடாது. மாறாக நல்ல எண்ணங்களை தான் ஒரு சகோதரரை குறித்து நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆம், ஆதாரத்தின் அடிப்படையில் ஒருவர் திருடக்கூடிய பழக்கம் உள்ளவர் அல்லது இன்னாருடைய இந்த பொருளை அவர் திருடியிருக்கிறார் என்று உறுதியாக தெரிந்த பிறகு அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த லேசான எண்ணம் வந்தால் அது தவறு கிடையாது. ஆதாரம் இல்லாமல் யாரை குறித்தும் தவறாக யோசிக்கக்கூடாது, நன்மையே யோசிக்க வேண்டும், நல்லதையே யோசிக்க வேண்டும். அதே வசனத்தில் எல்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம்தான் வலா தஜஸ்ஸஸு, துருவி துருவி ஆராயாதீர்கள், பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஒருவர் தவறு செய்கிறார் என்று நம் கண்முன்னால் அது தெரிந்துவிட்டால் அல்லது தவறாக பேசுகிறார் என்பதை நேரடியாக நாம் நம்முடைய காதால் கேட்டால் அதை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்யலாம், முன் வந்து நீங்கள் செய்வது தவறு என்று நல்லுபதேசம் செய்யலாம். கண் முன்னால் அவர் தவறு செய்யவில்லை, நம் முன்னால் காதில் கேட்கும் விதமாக அவர் ஒன்றும் பேசவில்லை, ஏதோ ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, அவர் என்னதான் செய்கிறார் பார்க்கலாம் என்று ஒளிந்து பார்ப்பதோ, அவர் என்னதான் பேசுகிறார் தவறாக பேசுகிறாரோ என்று நாமவே யோசித்து கொண்டு அவர் பேசுவதை ஒளிந்து காது கொடுத்து கேட்பதோ, இது எல்லாம் என்னது, தவிர்க்க வேண்டிய விஷயம். துருவி துருவி யார் என்ன செய்கிறார் என்று ஆராய்வதும் தவறு, யார் என்ன பேசுகிறார் என்று ஒட்டு கேட்பதும் தவறு. ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி அவர்கள் இந்த இரண்டையும் சொல்கிறார்கள். வலா தஜஸ்ஸஸு, யார் என்ன செய்கிறார் என்று துருவி துருவி பார்க்காதீர்கள், ஆராயாதீர்கள். வலா தஹஸ்ஸஸு, யார் என்ன பேசுகிறார் என்று ஒட்டு கேட்கவும் செய்யாதீர்கள், இரண்டும் தவறு. ஆம், ஏற்கனவே சொன்னது போல், அந்த எண்ணங்கள் சம்பந்தமாக சொன்னது போல், ஏதோ ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில், குறிப்பாக நம்மை சார்ந்தவர்களாக இருந்தால், நம்முடைய பிள்ளைகள் உதாரணத்திற்கு, அவர்கள் ஏதோ பாவம் செய்கிறார்கள் என்று ஏதோ ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி ஒரு வழியாக நமக்கு தெரிந்தால், ஒரு முறை அதை உறுதிப்படுத்துவதற்காக என்ன செய்யலாம், உண்மையில் இப்படி செய்கிறார்களா என்று கன்ஃபார்ம் செய்து பிறகு அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்காக, அவர்களை திருத்துவதற்காக, அந்த எண்ணத்தில் ஒரு தெளிவான சான்றின் அடிப்படையில் அதை உறுதி செய்வதற்காக வேண்டி ஒட்டு கேட்பதோ அல்லது பார்ப்பதோ ஒளிந்து பார்ப்பதோ என்று செய்து பிறகு அவர்களை திருத்துவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட்டால் இன்ஷா அல்லாஹ் அது தவறில்லை என்று சொல்லலாம். ஆதாரம் இல்லாமல் இப்படி செய்வாரோ என்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார் என்று ஒளிந்து பார்ப்பதோ, அவரை குறித்து மக்களிடம் விசாரிப்பதோ என்று செய்வது நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் இப்படி செய்யக்கூடாது. ஏதோ ஒரு காரணம் இருந்தால் ஒரு அட்வைஸ் செய்யலாமே, திருத்தலாமே என்கிற எண்ணத்தில் செய்தால் இன்ஷா அல்லாஹ் தவறில்லை. அதே போல் அன்பானவர்களே, இந்த வசனத்தில் மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒழுக்கம்தான் புறம் பேசாதீர்கள். புறம் பேசுவதை குறித்து அடிக்கடி நாம் பல விஷயங்களை ஜும்மாவிலும் சொல்லியிருக்கிறோம், மற்ற சந்தர்ப்பங்களிலும் சொல்லியிருக்கிறோம். புறம் பேசுதல், பிறருடைய குறைகளை அவர் இல்லாத நேரத்தில் பிறரிடம் பேசுவது, சொல்வது, இது பயங்கரமான ஒரு பாவம். இது பெண்களிலும் அதிகமாக இருக்கும். சில ஆண்களும் என்ன செய்வார்கள், 2 பேர் கூடிவிட்டாலே அடுத்து ஒரு 4வது நபரை குறித்து பேச தொடங்கி விடுவார்கள். அந்த பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்து, அப்படி இருந்தால் அதை நாம் கைவிட வேண்டும். அது பயங்கரமான ஒரு பாவம். அதற்கு ஹபரில் வேதனை இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாளை மறுமை நாளிலும் அவர்களுக்கு வேதனை தரப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே வேதனை இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் அது பெரும் பாவம் என்று அர்த்தம். எனவே அந்த பெரும் பாவத்தை தினமும் நாம் செய்தால் நம்முடைய தொழுகை, நோன்பு, நம்முடைய திலாவத், நம்முடைய பிரார்த்தனைகள், துவா என்று நம்முடைய இந்த இபாதத்துகளுக்கான நன்மையெல்லாம் பாழாக போய்விடும். ஒருவர் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களை குறித்து ஒரு இமாமிடம், அநேகமாக சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லா அவர்களிடம் சொல்கிறார், அபு ஹனீஃபா அவர்களை புறம் பேசுவதாக நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. எந்த ஒரு சபையிலும் இமாம் அபு ஹனீஃபா என்ன செய்ததில்லை, பிறரை குறித்து புறம் பேசியதே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாதே என்று சொன்னவுடன் சுஃபியான் அஸ்-ஸௌரி, அந்த காலத்தில் இருந்த சமகால ஒரு அறிஞர், அவர் சொல்கிறார்கள், ஆம், புறம் பேசி
தன் கையால் அந்த செய்த இபாதத்துகளுடைய நன்மையெல்லாம் பாலாக்கி கொள்ளும் அளவிற்கு அபூ ஹனீஃபா முட்டாள் கிடையாது என்று சொன்னார்கள். எனவே இது என்னது? புறம் பேசுவது என்பது ஒரு வகையில் நம்முடைய முட்டாள்தனம். நாம் நேரத்தை ஒதுக்கி கஷ்டப்பட்டு இபாதத்துகள் செய்கிறோம். அது தொழுகையாக இருக்கட்டும், அது திலாவத்தாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், துவாவாக இருக்கட்டும், அல்லது பொருளாதாரம் செலவு செய்து நாம் செய்யக்கூடிய தர்மங்களாக இருக்கட்டும். ஒரு பக்கம் இபாதத் செய்ய வேண்டுமே, நன்மை அடைய வேண்டுமே என்கிற அந்த கவலையில் இபாதத்தும் செய்கிறோம். இன்னொரு பக்கம் அந்த இபாதத்துகளை எல்லாம் நாசமாக்கக்கூடிய புறம் பேசுதல் போன்ற பாவங்களையும் செய்கிறோம் என்று சொன்னால் இது நம்முடைய முட்டாள்தனம். இது எனவே சொன்னார்கள், புறம் பேசி தன்னுடைய இபாதத்துகளை அழிக்கும் அளவிற்கு அபூ ஹனீஃபா யார் கிடையாது, முட்டாள் கிடையாது. அவர் புறம் பேசுவது கிடையாது, புறம் பேசக்கூடிய நபர் அவர் இல்லை என்று சொன்னார்கள். இன்னும் அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, புறம் பேசுதல் எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொண்டு அதையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் வாய்ப்பளித்தால் அடுத்த சபையில் இந்த சூறாவில் அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய சில ஒழுக்கங்களை நாம் தெரிந்து கொள்வோம். எனவே இந்த ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல இந்த ஒழுக்கங்களை அல்லாஹ் ரசூலை முந்திக் கொள்ளக்கூடாது. ஹதீஸு வசனம் என்று வந்தால் அதை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல யாரையும் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் ஓய்வு எடுக்கிற நேரத்திலே, வேலை பளுவில் இருக்கக்கூடிய நேரத்திலே டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. அதேபோல் ஒரு செய்தி வந்தால், மார்க்க செய்தியாக இருக்கட்டும் அல்லது உலகம் சார்ந்த ஒரு செய்தியாக இருக்கட்டும், அதை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அதே போல பிறர் சண்டையிட்டு கொண்டால் முஸ்லிம்கள் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் ஏற்படுத்த வேண்டும். அந்த சமாதானமும் நீதியின் அடிப்படையில், நேர்மையின் அடிப்படையில் ஏற்படுத்த முன்வர வேண்டும். அதேபோல் பட்டை பெயரை வைத்து யாரையும் அழைத்து அவர்களுடைய உள்ளங்களை நோவினை செய்யக்கூடாது. அதே போல யாரும் என்ன செய்கிறார்கள், என்ன ஏது என்று ஆராயக்கூடாது. அவர்களை ஸ்பை செய்வது என்று சொல்லுவோமே, அப்படி செய்யக்கூடாது. அதே போல யாரை குறித்தும் ஆதாரம் இல்லாமல் தவறான அபிப்பிராயங்களை நாம் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதேபோல் இறுதியாக புறம் பேசக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கங்களை எல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த கட்டளைகளுக்கு மாறாக நடந்து கொள்வதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.